வணக்கம் நண்பர்களே. 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் நேற்றுக்கு 67வது நாள். எனக்கெல்லாம் வந்து எழுதி வச்சிருக்கிற 5 ரூவில் வந்து 100 நாள் இல்லை, லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் தான் வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு வந்து ஒரு டைம் சமைக்காத ஃபுட்டு சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் 1 ஹவர் வாக்கிங் போனேன். மீதி எல்லாமே தப்பு. அந்த 2 தான் கரெக்டாக பண்ணேன். எல்லாமே கரெக்டாக பண்ணாலே நமக்கு வெயிட் லாஸ் ஒழுங்காக கிடைக்காது. இதில் எப்படி தொடர்ந்து 3வது நாளாக வெயிட் ஏறிட்டு தான் இருக்குது. காலையிலே எம்டி ஸ்டொமக்கில் வெந்தய தண்ணி குடிச்சிருவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பச்சை பயிறு சுண்டல் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கப்பு ஃபுல்லாக சேமியா பாயாசம் செஞ்சுருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு சரி இனிமேல் ஒழுங்காக இருக்கணும், நிறைய சாப்பிட்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்கு வந்து சமைக்காத ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் எடுத்து சாப்பிட்டேன். சாயங்காலம் போல் ஒரு அவிச்ச முட்டை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வெளியே கிளம்பிட்டாலே வந்துடும்ல. நம்மளுக்கு 3வது நாளாக வெயிட் ஏறுறதுக்கு இதுதான் ரீசன். ஷாப்பிங்கிற பேரில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட வேண்டியது. அது என்னன்னு தெரில, கடையில் வாங்கின சாப்பாடை சாப்பிட்டா மட்டும் அப்படி வெயிட் ஏறுது. அதே தான் நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டோன்னா அந்தளவுக்கு வெயிட் ஏறுறதில்ல. என்னோடய பாடி அப்படி தான் ரியாக்ட் பண்ணுறது, ஏன்னு எனக்கும் தெரில. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 650 கிராம் வெயிட் ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட தொடர்ந்து லாஸ்ட்டு 3 டேஸில் 1 கிலோவுக்கு மேலே வெயிட் ஏறிட்டு. 3 நாளில் ஏறின வெயிட்டை நான் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சமைக்காத ஃபுட்டை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு தெரில, பார்க்கலாம்.